Hello students, welcome to BSc Maths in Tamil. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல 3D geometryல planesங்கிற டாபிக் பத்தி பார்க்க போறோம். So இதுல வந்து planesனுடைய definitionம் அப்புறம் planesனுடைய equation find பண்ணக்கூடிய problems வந்து ஒரு 5 different types ஆன problemsம் பார்க்க போறோம். So first definition பார்க்கலாம். A plane in R3 is defined to be the locus of a point XYZ satisfying a linear equation of the form ax plus by plus cz plus d is equal to 0 where a, b, c not all 0. So இங்க வந்து என்ன கொடுத்திருக்கு linear equation of the form கொடுத்திருக்கு. linear equation வந்து டிகிரி ஒண்ணா இருக்கக்கூடிய equation தான் என்ன சொல்லுவோம் linear equation அப்படின்னு சொல்லுவோம். So இங்க கொடுத்திருக்கக்கூடிய linear equation என்னது ax plus by plus cz plus d is equal to 0. So நமக்கு R3 னா என்னதுன்னா இப்ப 3D எடுத்துக்கிட்டோம்னா x axis, y axis, z axis. So வந்து x, y, z. So இதை என்ன சொல்றோம் R3 ன்னு சொல்றோம். So R2 னா only x axis and y axis. So இப்ப நமக்கு இந்த planesல R3 ல x, y, zங்கிற பாயிண்ட் இந்த கண்டிஷனை satisfy பண்ணணும். ax plus by plus cz plus d is equal to 0ங்கிற கண்டிஷனை satisfy பண்ணணும். So இப்ப locus of a point x, y, z அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய செட் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஸோ அந்த பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணி போடக்கூடிய பார்த்து தான் என்ன சொல்லுவோம் லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பிளெயின் எடுத்துக்கிட்டோம்னா நமக்குள்ள செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சிசெட் பிளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய செட் ஆஃப் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணி போடக்கூடிய பார்த்து தான் என்ன சொல்றோம் லோக்கஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க வந்து அந்த லோக்கஸை நம்ம பிளெயின் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க வந்து ஏ பி சி நாட் ஆல் 0. ஸோ எல்லாமே வந்து எப்படி இருக்கக்கூடாது ஜீரோவா இருக்கக்கூடாது, ஒன்று ரெண்டு ஜீரோவா இருக்கலாம், எல்லாமே ஜீரோவா இருக்கக்கூடாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா இதை என்ன சொல்லுவோம்னா பிளெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து இது இதோட அப்படியே முடிஞ்சிடாது, இதனுடைய 4 சைட்ஸும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இந்த சைடும் எக்ஸ்டெண்ட் ஆகும், இங்க எக்ஸ்டெண்ட் ஆகும், இதுவும் எக்ஸ்டெண்ட் ஆகும், இங்கேயும் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஜென்ரலா வந்து நம்ம ஒரு டிவி ஸ்கிரீன், டிவி இல்லைன்னா ஒரு மொபைல், இது எல்லாமே என்ன சொல்லுவோம்னா பார்ட் ஆஃப் ஏ பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டிவி ஸ்கிரீன் எடுத்துக்கிட்டோம்னா பார்ட் ஆஃப் ஏ பிளேன். ஸோ அதனுடைய 4 சைட்ஸும் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அப்புறம் வந்து ஒரு பிளேனுடைய நார்மல் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பிளேன் இதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிளேனுடைய நார்மல்னா அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கக்கூடிய லைன். ஸோ இப்போ வந்து இந்த பிளேன் வழியா அந்த ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம்னா நார்மல் டு ஏ பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நமக்கு அடுத்தது ஒரு தியரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் ஏ பிளேன் passing through a given point x1, y1, z1 and having a normal whose directional ratios are a, b, c is given by. அதாவது நமக்கு x1, y1, z1 வழியா பாஸ் ஆகக்கூடிய அதனுடைய நார்மலுடைய டைரக்ஷனல் ரேஷியோ ஏபிசின்னு இருக்கு. ஸோ இதனுடைய ஈக்குவேஷன் பிளேனுடைய ஈக்குவேஷன் என்னன்னா a into x minus x1 plus b into y minus y1 plus c into z minus z1 is equal to 0. ஸோ நமக்கு இங்க a, b, cங்கிறது என்னதுன்னா டைரக்ஷனல் ரேஷியோஸ். ஸோ நமக்கு வந்து ஜென்ரலா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுத்துருந்தனா, அதாவது x1, y1, z1 ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுத்துருந்தனா அந்த பிளேனுடைய ஈக்குவேஷன் வந்து இந்த ஃபார்முலால போடுவோம். a into x minus x1 plus b into y minus y1 plus c into z minus z1 is equal to 0. ஸோ இதுல வந்து நமக்கு 3 points, the equation of a plane passing through the given 3 points. 3 points வழியா பாஸ் ஆகக்கூடிய பிளேனினுடைய ஈக்குவேஷனுக்கு ஃபார்முலா என்னன்னா டிட்டர்மினன்ட்ல x minus x1, y minus y1, z minus z1, x2 minus x1, y2 minus y1, z2 minus z1, x3 minus x1, y3 minus y1, z3 minus z1 equal to 0. So 3 points வழியா பாஸ் ஆகக்கூடிய பிளேனுடைய ஈக்குவேஷனுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து 3 பாயிண்ட்ஸ் வழியா பாஸ் ஆகக்கூடிய ஒரு பிளேனுடைய ஈக்குவேஷனை ஃபைண்ட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். ஸோ ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் பாசிங் த்ரூ 1, 1, 0, 1, 2, 1 and -2, 2, -1. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. இந்த 3 பாயிண்ட்ஸ் வழியா பாஸ் ஆகக்கூடிய பிளேனுடைய ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்தோம். x minus x1, y minus y1, z minus z1,
x2 minus x1, y2 minus y1, z2 minus z1, x3 minus x1, y3 minus y1, z3 minus z1 determinantல போட்டு equal to 0. So நமக்கு இங்க given problemல இந்த பாயிண்ட் தான் என்னது x1 y1 z1, x2 y2 z2, x3 y3 z3. So அப்ப நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா x minus x1. So அப்ப x minus 1. Next y minus y1. So y minus 1. Z minus z1. Z1 என்னது இங்க 0. So z minus 0. Next x2 minus x1. So x2 minus x1 na 1 minus 1 0. Next y2 minus y1. So 2 minus 1 1. Next z2 minus z1. 1 minus 0 1. Next x3 minus x1. So x3 என்னது minus 2, x1 வந்து 1. So அப்ப minus 2 minus 1 minus 3. அடுத்தது y3 minus y1. So அப்ப 2 minus 1 1. Next z3 minus z1 க்கு minus 1 minus 0. So அப்ப minus 1. So determinant போட்டு equal to 0. இனி இந்த determinant expand பண்ணி எழுதுனா கிடைக்கக்கூடிய equation தான் என்னது நமக்கு தேவையான plane உடைய equation. So அப்ப first sin போட்டோம்னா இது plus minus plus. So அப்ப plus x minus 1. So x minus 1 into x minus 1 வரக்கூடிய ரோவையும் காலத்தையும் delete பண்ணிட்டோம்னா 1 1 1 minus 1 இருக்கும். So அப்போ இங்க crossல multiply பண்ணா 1 minus 1 minus 1. அடுத்தது middle வரக்கூடிய sign minus 1 into 1 1. So அப்போ minus 1 minus 1. அடுத்த sign வந்து minus y minus 1. So y minus 1 வரக்கூடிய ரோவையும் காலத்தையும் delete பண்ணிட்டோம்னா 0 1 minus 3 minus 1. So அப்ப 0 into minus 1 0. அப்புறம் minus 1 into minus 3 minus 3 already ஒரு minus இருக்கு. So அப்ப plus 3 0 plus 3 plus z minus 0 into z minus 0 வரக்கூடிய ரோவையும் காலத்தையும் delete பண்ணிட்டோம்னா 0 1 minus 3 1. So அப்ப crossல multiply பண்ணா இங்க 0 அப்புறம் minus 1 into minus 3 minus 3. So already ஒரு minus இருக்கு. அப்போ plus 3. 0 plus 3 equal to 0. So அப்போ நமக்கு x minus 1 into minus 1 minus 1 minus 2. So x minus 1 into minus 2 minus y minus 1 into 3 plus z minus 0 into 3 equal to 0 கிடைக்கும். So x minus 1 into minus 2 minus y minus 1 into 3 plus z into 3 equal to 0. So இப்போ multiply பண்ணோம்னா minus 2 ஆல இந்த x minus 1 multiply பண்றோம். So இப்போ minus 2 into x minus 2x அப்புறம் minus 1 into minus 2 plus 2. அப்புறம் இங்க ஒரு minus இருக்கு y minus 1 into 3 இருக்கு. So அப்போ minus y into 3. அப்போ என்ன வரும் minus 3y. அடுத்தது minus into minus 1 plus 1 ஆயிரும் plus 1 into 3 plus 3 plus 3z equal to 0. So அப்போ minus 2x next minus 3y plus 3z அப்புறம் plus 2 plus 3 plus 5 equal to 0. So அப்போ இங்க ஃபுல்லா minus ஆல divide பண்ணிட்டோம்னா 2x plus 3y minus 3z minus 5 equal to 0. So இதுதான் 3 points வழியா பாஸ் ஆகக்கூடிய plane உடைய equation. Next problem, find the equation of a plane passing through 2, 2, 1 and 9, 3, 6 and perpendicular to the plane 2x plus 6y plus 6z is equal to 9. So வந்து நம்ம எந்த மாதிரி உடைய plane உடைய equation கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு பாயிண்ட் வழியா பாஸ் ஆகக்கூடியதும் அப்புறம் இங்க ஆல்ரெடி ஒரு plane உடைய equation கொடுத்திருக்கு. இந்த planeக்கு perpendicular இருக்கக்கூடிய plane உடைய equation. இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாவும் பாஸ் ஆகணும், இந்த planeக்கு perpendicular-ஆவும் இருக்கணும். So அப்போ வந்து நமக்கு first என்னன்னா equation of the plane passing through 2, 2, 1. So இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட்டும் அப்புறம் ஒரு plane கொடுத்து அந்த planeக்கு perpendicular-னு சொல்லியிருக்கு. So first நம்ம என்ன பண்ணணும்னா first உள்ள பாயிண்ட மட்டும் எடுக்கணும். first உள்ள பாயிண்ட மட்டும் எடுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி டெஃபினிஷனுக்கு அப்புறம் ஒரு தியரத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்ல, அதுல வந்து ஒரு பாயிண்ட் வழியா பாஸ் ஆகக்கூடிய ஈக்குவேஷனுடைய பிளேனுடைய ஈக்குவேஷன் அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சோ இப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் 2, 2, 1ங்கற பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கோம். சோ அத வந்து எந்த ஃபார்முலால போடணும்னா a into x minus x1 plus b into y minus y1 plus c into z minus z1 equal to 0.
இந்த equationல substitute பண்ணணும். So இப்போ வந்து நமக்கு இதுல x1 y1 z1ங்கிறது இந்த பாயிண்ட்ல 2, 2, 1. So அப்போ நமக்கு a into x minus x1 என்னது 2 plus b into y minus y1 என்னது 2 plus c into z minus z1 ஓட value 1 c equal to 0. இதான் நம்மளுடைய equation 1. So அப்போ ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்கு. அதுல ஒரு பாயிண்ட் first பாயிண்ட் எடுத்து நம்ம a into x minus x1 plus b into y minus y1 plus c into z minus z1 is equal to 0ல substitute பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும்னா அடுத்துள்ள பாயிண்ட் வந்து lies on this plane. So இந்த planeல தான் இந்த பாயிண்ட்டும் இருக்குது. So 9, 3, 6 lies on this plane. Equation 1. So இதுல வந்து நம்ம வந்து x, y, z க்கு பதிலா நம்ம 9, 3, 6ங்கிற பாயிண்ட substitute பண்றோம். So first equationல a into x minus x1 plus b into y minus y1 plus c into z minus z1ல x1, y1, z1 ஓட value substitute பண்ணி ஒரு equation எழுதணும். அடுத்தது அடுத்த பாயிண்ட எடுத்துக்கிட்டு அந்த பாயிண்ட x, y, z. So அத வந்து equation 1ல substitute பண்ணணும். So அப்போ a into x க்கு 9, 9 minus 2 plus b into y க்கு என்னது 3, 3 minus 2 plus c into z க்கு 6, 6 minus 1 equal to 0. So அப்போ என்ன கிடைக்கும் 9 minus 2, 7, 7a plus 3 minus 2, 1, 1 into b, b plus 6 minus 1 into c இருக்கு. So அப்போ 6 minus 1, 5, 5c equal to 0. So அப்போ 7a plus b plus 5c equal to 0. இதுதான் equation number 2. So அப்போ கொடுத்திருக்கக்கூடிய first ரெண்டு பாயிண்டையும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது என்னன்னா இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்கு. அப்போ the plane 1 இந்த equation எடுத்துக்கணும். The plane 1 is perpendicular to 2x plus 6y plus 6z is equal to 9. So the plane 1 is perpendicular to 2x plus 6y plus 6z is equal to 9. So இதை சிம்பிளா என்ன பண்ணணும்னா இந்த x, y, z க்கு பதிலா ABC replace பண்ண போறோம். So x க்கு பதிலா a யும் y க்கு பதிலா b யும் z க்கு பதிலா c யும் போட போறோம். So அப்ப 2a plus 6b plus 6c equal to இங்க வந்து constant value இருக்கு. அந்த constant value நம்ம எடுக்க கூடாது. நம்ம வந்து equal to 0 னு substitute பண்ணனும். அப்ப 2a plus 6b plus 6c equal to 0. இதான் equation number 3. So நமக்கு இந்த 3 equations-ஐயும் பார்த்தோம்னா in terms of a, b, c ல இருக்கணும். So அப்போ இந்த equationல a, b, c ல இருக்கு. Second equation a, b, c ல கொண்டு வந்துட்டோம். Third equation x, y, z replace பண்ணிட்டு a, b, c ல கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து இந்த equation 1, 2, 3 ல இருந்து a, b, c eliminate பண்ண போறோம். So எப்படி eliminate பண்ண போறோம்னா a, b, c னுடைய coefficients எல்லாத்தையுமே ஒரு determinantல எழுத போறோம். So அப்போ ஒரு determinantக்குள்ள x minus 2, y minus 2, z minus 1. Next second equationல இருந்து a னுடைய coefficient 7, b னுடைய coefficient 1, c னுடைய coefficient 5. அப்போ 7, 1, 5. Third equationல இருந்து 2, 6, 6 equal to 0. So x minus 2, y minus 2, z minus 1, 7, 1, 5, 2, 6, 6 equal to 0. So இப்போ வந்து இந்த determinant நம்ம expand பண்ணி எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா equation minus 24x minus 32y plus 40z plus 72 equal to 0. So இப்போ இந்த எல்லா நம்பரும் காமனா 8 ஆல டிவைட் ஆகும். So இப்போ 8 ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா minus 3x minus 4y plus 5z plus 9 is equal to 0. இப்போ ஒரு minus ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 3x plus 4y minus 5z minus 9 equal to 0. ஜெனரலாவே வந்து first termல மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் whole equationையும் minus ஆல மல்டிப்ளை பண்ணி first term பாசிட்டிவ்ல வர மாதிரி எழுதிடுவோம். So அப்ப 3x plus 4y minus 5z minus 9 is equal to 0. Next problem, find the equation of the plane through 2, 3, minus 4 and 1, minus 1, 3 and parallel to x-axis கொடுத்திருக்கு. So வந்து நமக்கு previous problemல இதே மாதிரி ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்து இதே மாதிரி ரெண்டு பாயிண்ட்ஸும் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் அப்படின்னு கொடுத்திருந்து இங்க வந்து என்ன கொடுத்திருக்குன்னா ரெண்டு பாயிண்ட்டும் கொடுத்து parallel to x-axis அப்படின்னு கொடுத்திருக்கு. So நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடிய பிளேனுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாவும் போகணும் and parallel to x-axis ஆவும் இருக்கணும் அப்படின்னு கொடுத்திருக்கு. So இங்க வந்து parallel to x-axis இருக்கு.
ஸோ அப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப்பும் equation 1 and 2 ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் பண்ணோம்ல அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ equation of the plane passing through 2, 3, -4 இந்த பாயிண்ட் தான் என்னது x1, y1, z1. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய equation என்னது a into x minus x1 plus b into y minus y1 plus c into z minus z1 equal to 0. ஸோ இந்த equationல x1, y1, z1 வேல்யூ என்னது 2, 3, -4 சப்ஸ்டிட் பண்றோம். ஸோ அப்போ a into x minus 2 plus b into y minus 3 plus c into z minus already z உடைய வேல்யூ வந்து மைனஸ்ல இருக்கு -4. ஸோ அப்போ இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ அப்போ பிளஸ் ஆயிடும். c into z plus 4 is equal to 0. இது equation 1. இனி next point 1, -1, 3 வந்து lies on this plane. ஸோ அப்போ அதில் x, y, z க்கு பதிலா 1, -1, 3 சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ அப்போ a into 1 minus 2 plus b into -1 minus 3 plus c into 3 plus 4 equal to 0. So, இப்போ என்ன ஆகுது 1 minus 2 minus 1. அப்போ minus a minus 3 minus 1 minus 3 na minus 4. So, இப்போ minus 4b plus 4 plus 3 7. 7c equal to 0. So, இப்போ minus a minus 4b plus 7c equal to 0. இது equation 2. So, previous problemத்தில் பண்ண மாதிரியே தான் equation 1 2 பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா இங்க என்ன கொடுத்திருக்கு நமக்கு இந்த plane 1 is parallel to x axis. plane 1 is parallel to x axis கொடுத்திருக்கு. so plane வந்து parallel to x axis ஆ இருந்தா அதனுடைய நார்மல் வந்து perpendicular to x axis ஆ இருக்கும். so வந்து parallel to plane வந்து parallel to x axis ஆ இருந்தா அதனுடைய நார்மல் வந்து perpendicular to x axis ஆ இருக்கும். so அப்போ வந்து parallel to plane வந்து parallel to x axis. so normal வந்து perpendicular to x axis. so அப்போ வந்து நமக்கு its normal is perpendicular to x axis na whose directional ratios அந்த normal உடைய directional ratios எப்படி இருக்கும்னா 1 0 0. அதாவது நமக்கு இங்க x axis கொடுத்திருக்கு. so x axis னா x axisல மட்டும் 1 எடுத்துக்கிடுங்க. 1 0 0. y axis கொடுத்திருந்தா 0 1 0. so நமக்கு இங்க x axis கொடுத்திருக்கனால x axisல மட்டும் 1ங்கற வேல்யூ other y and z ல 0 0. so whose directional ratios are 1 0 0. இதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். so next இந்த ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப் எழுதும்போது நம்ம வந்து என்ன பண்ணனும்னா a into இது வந்து நமக்கு directional ratios நம்ம வந்து a b c அப்படினு சொல்லுவோம். so நம்ம a b c க்கு பதிலா 1 0 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணிர கூடாது. நம்ம வந்து எதை வச்சு ஞாபகம் வச்சிருக்கணும்னா நமக்கு ஆல்ரெடி equation 1 உம் 2 உம் in terms of ABC ல இருக்கு. ABC இங்கேயும் பார்த்தோம்னா ABC ல இருக்கு. so அதே மாதிரி இதை வந்து ABC ல எழுதணும். so அப்ப ABC ல எழுதணும்னா a into 1 plus b into 0 plus c into 0. so அப்ப a into 1 plus b into 0 plus c into 0 equal to 0. so அப்ப இந்த டேர்மும் 0 ஆயிட்டுனா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது a is equal to 0. இதான் equation 3. next இந்த equation 1 2 3 ல இருந்து abc ய எலிமினேட் பண்ண போறோம். so எலிமினேட் பண்ண போறோம்னா abc னுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு டிட்டர்மினன்ட் எழுதி equal to 0 போடுவோம். so அப்ப இங்க வந்து டிட்டர்மினன்ட்ல x minus 2 y minus 3 z plus 4. next இங்க எடுத்துக்கிட்டோம்னா a னுடைய கோஎஃபிஷியன்ட் -1 b னுடைய கோஎஃபிஷியன்ட் -4 c னுடைய கோஎஃபிஷியன்ட் 7. so அப்ப -1 -4 7. third equationல a னுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1. அப்புறம் b னுடைய கோஎஃபிஷியன்ட் 0 c னுடைய கோஎஃபிஷியன்ட் 0. so அப்ப நமக்கு 1 0 0 ன்னு கிடைக்கும். so இதுல இருந்து கோஎஃபிஷியன்ட்ஸை பார்த்து எழுதிக்கணும். abc னுடைய கோஎஃபிஷியன்ட் 1 0 0. so அப்ப x minus 2 y minus 3 z plus 4 -1 -4 7 1 0 0 equal to 0. so இப்போ இந்த டிட்டர்மினன்ட்டை சிம்பிளா எக்ஸ்பேண்ட் பண்ணனும்னா so இதுல வந்து இந்த ரோல ரெண்டு 0 இருக்கு. so அப்ப ஒரே ஒரு வேல்யூ ஒரே ஒரு பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கு. மத்த ரெண்டு 0ல இருக்கனால இந்த ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணா ஈஸியா முடிச்சிரலாம். so அப்ப நமக்கு சைன் பார்த்தோம்னா பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் வரும். so இந்த 1 க்கு பிளஸ். so 1 into இந்த 1 வரக்கூடிய ரோவையும் காலத்தையும் delete பண்ணிட்டோம்னா கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணும்போது y minus 3 into 7 plus அடுத்தது மிடில்ல மைனஸ் சைன் வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால பிளஸ் ஆயிரும். so plus 4 into z plus 4 equal to 0. so அப்ப இங்க வந்து 1 into இந்த டேர்ம்னா இந்த டேர்ம் மட்டும் தான் வரும். so அப்ப இத மல்டிப்ளை பண்ணிடுவோம். 7 into y 7y minus 7 into 3 21 plus 4 into z 4z plus 4 4 16 equal to 0. so அப்ப 7y
plus 4z அப்புறம் plus 16 minus 21 minus 5 வரும். So இப்போ 7y plus 4z minus 5 is equal to 0. Therefore the required plane is 7y plus 4z minus 5 is equal to 0. Next type on problem. Find the equation of the plane which passes through the point 3, minus 2, 4 and is perpendicular to the line joining the points 2, 3, 5 and 1, minus 2, 3. So, அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய plane உடைய equation எப்படின்னா இந்த point வெளியே போகுது அப்புறம் இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணி லைன் போட்டோம்னா அந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்கு. ஸோ நமக்கு ப்ரீவியஸ் ரெண்டு ப்ராப்ளத்துலையும் ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருந்து அப்புறம் பெர்பெண்டிகுலர் டு ஒரு பிளைன்னு கொடுத்திருந்து இன்னொரு ப்ராப்ளத்துல parallel to x axis னு கொடுத்திருந்து. ஸோ இங்க எப்படி கொடுத்திருக்குன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்திருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் வழியா தான் பாஸ் ஆகுது. அப்புறம் பாஸ் ஆகுற மாதிரி உள்ள பிளைனும் இந்த ஒரு பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. அப்புறம் இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணி லைன் போட்டோம்னா அந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்றது மட்டும் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த பிளைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 3, minus 2, 4. ஸோ அப்போ நமக்கு ஃபார்முலா என்னது a into x minus x1 plus b into y minus y1 plus c into z minus z1 equal to 0. ஸோ அப்போ நமக்கு இதுல x1, y1, z1 என்னது 3, minus 2, 4. ஸோ இப்போ a into x minus 3 plus b into y இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கு இங்க மைனஸ் இருக்கு சோ அப்ப பிளஸ் ஆயிடும் plus 2 plus c into z minus 4 equal to 0. சோ வந்து இந்த ஈக்குவேஷனை அப்புறம் அப்படி வச்சிட்டு அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு பாயிண்டையும் எடுத்துக்கிறோம். Directional ratios of the line joining the points 2, 3, 5, 1, minus 2, 3. அதாவது நமக்கு இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா இதுல a b cங்கிறது என்னன்னா டைரக்ஷனல் ரேஷியோஸ். சோ இந்த டைரக்ஷனல் ரேஷியோஸை நம்ம எந்த இதுல இருந்து எடுத்து போட போறோம்னா இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய லைனினுடைய டைரக்ஷனல் ரேஷியோ. இந்த டைரக்ஷனல் ரேஷியோ ஆஃப் த லைன் joining the points 2, 3, 5, 1, 2, 3 are நமக்கு என்னன்னா ரெண்டு பாயிண்ட் கொடுத்து அதோட ஜாயின் பண்ணக்கூடிய லைனுடைய டைரக்ஷனல் ரேஷியோனா நமக்கு x2 minus x1, y2 minus y1, z2 minus z1 இதான் ஃபார்முலா. சோ இத வந்து x1 y1 z1, x2 y2 z2 எடுத்துக்கிட்டோம்னா x2 minus x1. சோ அப்போ 1 minus 2, y2 minus y1 minus 2 minus 3, z2 minus z1 3 minus 5. சோ அப்போ 1 minus 2 minus 2 minus 3 3 minus 5 னா minus 1 minus 5 minus 2. சோ அப்போ வந்து டைரக்ஷனல் ரேஷியோஸ் என்ன கிடைச்சிருக்குன்னா -1 -5 -2. இனி இந்த டைரக்ஷனல் ரேஷியோஸ் அதாவது a b c இதான் abc யோட வேல்யூ. இந்த abc யோட வேல்யூஸை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சோ அப்போ -1 into x minus 3 plus b க்கு என்ன இருக்கு -5 -5 into y plus 2 அடுத்து c க்கு -2 -2 into z minus 4 equal to 0. சோ அப்போ -1 into x minus 3 -5 into y plus 2 -2 into z minus 4 is equal to 0. So இப்போ இந்த -1 கொண்டு இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா -x plus 3. அடுத்தது 5 ஆல இங்க -5 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா -5y minus 10. Next -2z -2 into -4 plus 8 equal to 0. So அப்போ -x அப்புறம் y டேர்ம் பார்த்தோம்னா -5y, z டேர்ம் வந்து -2z, அப்புறம் இங்க வந்து 8 இருக்கு -10 3 இருக்கு. So -10 plus 8 னா -2 -2 plus 3 plus 1 equal to 0. So minus ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா x plus 5y plus 2z minus 1 is equal to 0. So அப்போ வந்து ரெண்டு பாயிண்ட் கொடுத்து இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணக்கூடிய லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ணக்கூடிய லைனுடைய டைரக்ஷனல் ரேஷியோஸை ஃபைண்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபைனலா equation of the plane வந்து ஃபைண்ட் பண்ணணும். So next problem, find the equation of the plane which passes through the point 1, minus 2, 1 and is perpendicular to each of the planes 3x plus y plus z minus 2 is equal to 0 and x minus 2y plus z plus 4 is equal to 0 னு கொடுத்திருக்கு. So ஒவ்வொரு ப்ராப்ளத்திலையும் உள்ள டிஃபரன்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய டேட்டால என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளத்துல ஒரு பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது, இந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுதுன்னு கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பிளேனுக்கும்
பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு கொடுத்திருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த ப்ராப்ளத்துல எல்லாம் 2 பாயிண்ட் கொடுத்து ஒரு பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு அந்த மாதிரி கொடுத்திருந்தது. ஸோ இங்க 2 பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்க மாதிரி கொடுத்திருக்கு. ஸோ வந்து அப்போ இந்த ப்ராப்ளத்துல equation of the plane is நம்ம ஜெனரலா ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்கும் போது a into x minus x1 plus b into y minus y1 plus c into z minus z1 is equal to 0 ன்னு எழுதி அதுல இந்த பாயிண்ட x1 y1 z1 எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து 2 பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா கொடுத்திருக்கக்கூடிய ப்ராப்ளத்துல நம்ம வந்து அந்த மாதிரி ஈக்குவேஷன் எடுக்காம ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன், அதாவது ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன்னா இந்த ax plus by plus cz plus d is equal to 0. ஸோ இதுல வந்து நம்ம வந்து இந்த 1, -2, 1ங்கிற பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ அப்போ the equation of the plane is ax plus by plus cz plus d is equal to 0. இதை வந்து a ன்னு எடுத்திருக்கோம், equation a. It passes through the point 1, -2, 1. ஸோ இதுல x க்கு 1, y க்கு -2, z க்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ இப்போ a into 1 a, அப்புறம் y க்கு -2. ஸோ இப்போ -2 into b, -2b plus z க்கு 1, அப்போ plus c plus d is equal to 0. இதான் equation 1. ஸோ வந்து அப்போ 2 பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளத்துல ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தா அந்த பாயிண்ட வந்து இந்த equationல போடணும். ax plus by plus cz plus d is equal to 0ல போடணும். ஸோ அப்போ இது வந்து equation 1. Next, required plane is perpendicular to the plane. ஸோ நமக்கு தேவையான பிளேனுடைய equation வந்து ஆல்ரெடி perpendicular to இந்த 2 பிளேன் கொடுத்திருக்கு. 3x plus y plus z minus 2 is equal to 0 and x minus 2y plus z plus 4 is equal to 0. இந்த 2 பிளேன். ஸோ இந்த 2 பிளேனையும் equation நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுத போறோம்னா x, y, z வந்து a, b, c ன்னு மாத்தி அதில் உள்ள கான்ஸ்டன்டா ரிமூவ் பண்ணிட்டு equal to 0. ஸோ அப்போ 3a plus b plus c equal to 0. இங்க a minus 2b plus c equal to 0. ஸோ இது equation 2, equation 3. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த equation 2வையும் 3ஐயும் சால்வ் பண்ணி a, b, c ஓட வேல்யூவை ஃபைண்ட் பண்ண போறோம். equation 2 and 3 சால்வ் பண்ணி a, b, c ஓட வேல்யூ. ஸோ வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல எல்லாம் பார்த்தோம்னா இப்போ இந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 3 ஈக்குவேஷனுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏபிசில இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஏனுடைய கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்குன்னா x minus 2, y minus 3, z plus 4 இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை டிட்டர்மினன்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம்ல கிடைக்கும். ஸோ வந்து நமக்கு இந்த ப்ராப்ளத்துல நமக்கு எல்லாமே எப்படி இருக்குது, கான்ஸ்டன்ட் a into x minus 1, b into y minus 3 இந்த மாதிரி ஃபார்மேட்ல இல்ல, எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூஸா இருக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த டிட்டர்மினன்ட் ஃபார்மேட்ல யூஸ் பண்ணாம நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டையும் சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்னா சால்வ் பண்ணி ஏபிசியோட வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஏபிசியினுடைய கோஎஃபிஷியன்ட் 3, 1, 1, 3, 1, 1, அப்புறம் ஃபர்ஸ்ட் உள்ள வேல்யூவை திரும்ப எழுதிக்கணும். 3, 1, 1, 3. அடுத்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா 1, -2, 1. ஏபிசியினுடைய கோஎஃபிஷியன்ட் 1, -2, 1. ஸோ 1, -2, 1, அப்புறம் இந்த 1 திரும்ப ரிப்பீட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஏபிசியோட வேல்யூஸ் போடும்போது இங்க சென்டர்ல a போடணும், இங்க b, இதுல c. ஸோ அப்புறம் வந்து இதுல a போடணும், இங்க b, இதுல c போட்டுட்டு a இனுடைய வேல்யூ எழுதும்போது a பைன்னு போட்டுட்டு இதை வந்து ஒரு டிட்டர்மினண்டா எடுத்துக்கணும். 1, 1, -2, 1 ஒரு டிட்டர்மினண்டா எடுத்து டிட்டர்மினண்டை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம், கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணுவோம், மிடில்ல மைனஸ் சைன் வரும். ஸோ இப்போ 1 into 1, 1, அப்புறம் மிடில்ல மைனஸ் வரும், அப்புறம் 1 into -2 +2. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால இங்க என்ன வரும், +2 வரும். இப்போ a by 1 plus 2. அடுத்தது b எடுத்துக்கிட்டோம்னா bல 1, 3, 1, 1 இதை ஒரு டிட்டர்மினண்டா எடுத்துக்கிட்டு 1 into 1, 1, அப்புறம் மிடில்ல ஒரு மைனஸ் வரும், அப்போ 1 into 3, 3, 1 minus 3 is equal to c by இப்போ இந்த வேல்யூஸ் 3, 1, 1 minus 2 இதை ஒரு டிட்டர்மினண்டா எடுத்துக்கிட்டோம்னா 3 into -2, -6, 1 into 1, -1. இப்போ c by -6, -1. ஸோ அப்போ a by என்ன கிடைக்குது 3, b by 1 minus 3, -2 is equal to c by -7 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா a by 3 is equal to b by -2 is equal to c by -7 is equal to k அப்படின்னு எடுக்க போறோம்.
So, இப்போ a by 3 is equal to b by minus 2 is equal to c by minus 7 equal to k எடுத்துட்டு அப்புறம் தனித்தனியா k க்கு equate பண்றோம். a by 3 is equal to k, b by minus 2 is equal to k, c by minus 7 is equal to k. So, அப்போ a இனுடைய வேல்யூ எடுத்தோம்னா இங்க crossல multiply பண்ணிட்டோம்னா a is equal to 3k. So, b is equal to minus 2k, c is equal to minus 7k. இனி நமக்கு a is equal to 3k, b is equal to minus 2k, c is equal to minus 7k கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூவை இந்த equation 1ல substitute பண்றோம். இந்த equation 1ல substitute பண்ணிட்டு d ஓட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபைண்ட் பண்ண a, b, c ஓட வேல்யூ and d ஓட வேல்யூவை இந்த equation a ல substitute பண்ணி equation of the plane எழுத போறோம். So, இப்போ வந்து equation 1 எடுத்துக்கிட்டோம்னா a minus 2b plus c plus d is equal to 0. இதில் a ஓட வேல்யூ 3k minus 2 into b ஓட வேல்யூ minus 2k plus c into plus c ஓட வேல்யூ வந்து minus 7k plus d is equal to 0. So, இப்போ 3k இங்க multiply பண்ணிட்டோம்னா plus 4k minus 7k plus d is equal to 0. 3k plus 4k 7k. 7k minus 7k 0 ஆயிரும். இப்போ 0 plus d is equal to 0 which implies d is equal to 0. So, இப்போ நமக்கு d ஓட வேல்யூ வந்து 0 ஆயிருது. இப்போ நம்ம வந்து first எழுதுன general equation. என்னது plane உடைய general equation என்ன எழுதிருக்கோம்? ax plus by plus ez plus d is equal to 0. இதுல a ஓட வேல்யூ, b ஓட வேல்யூ, c ஓட வேல்யூ and d ஓட வேல்யூவை substitute பண்ண போறோம். So, இப்போ a ஓட வேல்யூ போடும்போது இப்போ k போடாம அந்த வேல்யூஸை மட்டும் எழுதணும். a is equal to 3. So, a க்கு 3 போடுறோம், b க்கு minus 2 போடுறோம், c க்கு minus 7 போடுறோம். So, இப்போ 3 into x plus minus 2 into y plus minus 7 into z plus d க்கு 0 equal to 0. So, இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 3x minus 2y minus 7z equal to 0. Okay, thank you students.